16 மே 2026 பாஸ்கா 6ஆம் வார சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 23 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா பிகாரியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்போலா என்னும் பெயருடைய ஒரு யூதர் ஏபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டும் அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணுவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய பொழுது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறுக்கு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்ற பொழுது இறையருளார் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே அனைத்து உலகில் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்துலகின் வேந்தர், அருட்பா தொடுத்தும் புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கிறார், அவர் தம் திரு அணையில் வீற்றிருக்கிறார். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர், கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பல்லவி. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 23 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசியுள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்பொழுது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்பொழுது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதா தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடம் இருந்து உலகிற்கு வந்தேன். இப்பொழுது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.